ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் நல்லா பழுத்த தக்காளியை ஃபைனாக இது போல் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 3 மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட இருக்க 3 மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது போல் தக்காளியை சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்க்கும் போது அதில் அரியிறப்போ வர அந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் இதை நல்லா வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ், எல்லாருமே ட்ரை பண்ணி சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் இது போல் இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 20 பல் அளவுக்கு மிளகு இதில் சேர்த்திருக்கேன். மிளகு இதில் சேர்த்துனா இது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்குள்ளே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு நம்மளோட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகு ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம தக்காளி ஆல்ரெடி ஒரு சிலருக்கு கோல்ட் ஆகிடும், பட் இது போல் சேர்த்தோன்னா நமக்கு கோல்ட் ஆகாது. இப்போது அரைச்சதை எடுத்து தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வதக்கினதால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்துட்டாலே போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் குயிக் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.